போடு டபுள் எவிக்ஷன் ரெட் கார்டு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு தரமா இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி. ஏன்னா பார்வதியா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் எல்லை மீறி வந்து போயிருக்காங்க. அது ஒன்னொரு எபிசோட்ல காமிக்காத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு குறும்படம் இருக்கதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 2 விக்கெட் இன்னைக்கு அவுட்டு அப்படின்ற மாதிரியுமே பேசப்படுது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப்போட தட்டி விடுங்க. அதாவது கொஞ்சம் நஞ்ச வாய் கிடையாது. கமருதீனை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அவரை வார்ன் பண்ணியிருப்பாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஒரு வாரம் வந்து ரொம்ப எல்லை மீறி போயிருப்பாரு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 2-3 வாரமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தாரு. அதனால வந்து விஜய் சேதுபதியே பாராட்டிட்டு இருந்தாரு. இந்த வாரம் பார்க்கும்போது பெண்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் இருந்தா சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க அந்த மோட்டார் சாரி அந்த டாஸ்க் ஏரியால பண்ண விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒன்னொரு எபிசோட்ல ஒரு விஷயம் காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாவே அதை அட்ரஸ் செய்யப்படணும் அப்படின்றதுக்காண்டி தான் காட்டுவாங்க. 24/7 ஒண்ணு போகுது அப்படின்னா அதை வந்து வீக்கெண்ட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவு. இதுவே வந்து ஒன்னொரு எபிசோட்ல அது வருது அப்படின்னா கண்டிப்பா அட்ரஸ் பண்றதுக்காண்டி தான் கேட்பாங்க. வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா கமருதீன் அண்ட் பார்வதி. மைக் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது பிக் பாஸ் காரி துப்பாத குறையா வந்து 2 பேரையுமே திட்டிட்டாரு. எத்தனை தடவைடா உங்களுக்கு சொல்றது? அறிவுங்கிறதே இல்லையா? சோறு தானே திங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அப்படி இருந்தும் இவங்களுக்கு வந்து புத்தியே வரவே இல்ல. கேட்டா நாங்க வந்து குற்ற உணர்ச்சியில வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்ற லெவல்ல பண்ணாங்க. ஆனா வந்து 2 பேருமே ஃபீலும் பண்ணல. கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே குற்ற உணர்ச்சியே இல்ல. வீட்ல இருக்கவங்க தான் அதனால அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். எஃப்ஜே வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி 2 பேரையும் வச்சு செஞ்சு விட்டாப்ல. பார்வதிய வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணி கெட்ட வார்த்தை பேச வைக்கிற அளவு பண்ணி விட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் அப்படின்னே பண்ணி விட்டாப்ல. இந்த வாரத்த பொறுத்தவரை இந்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் டீம் வந்து ஒரு ஹார்ஷான முடிவு எடுத்தே ஆகணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த சீசன் வந்து அதுல பாதாளத்துல போயிருச்சு எவனுமே பார்க்கறது இல்ல. டிஆர்பி ஏத்தணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து எடுத்துதான் ஆகணும். அதனாலதான் வந்து திவாகர் அவர்களை எவிக்ட் பண்ணி ஓரளவு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமே டிஆர்பி பெருசா வந்துச்சான்னா அந்த பிரஜன் விஜய் சேது சண்டை எப்போ ஒரு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு சுத்தமா கிடையாது. டாஸ்க்குமே எல்லாம் மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாவே பீச்சிட்டு போயிடும். அதாவது கமருதீன் அவர்களுக்கு ரெட் கார்டு வந்து கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. அதன் பிறகு இன்னொரு ஒரு எவிக்ஷன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்வதி எவிக்டா? பார்வதி தான் நாமினேஷனே இல்லையா? பார்வதி வான் தான் பண்ணும். இல்ல ரெட் கார்டு கொடுத்தா வெளில வரணும். அதனால பார்வதி கிடையாது. கமருதீன் வந்து வெளியில அனுப்புனா அப்படின்னா பார்வதியோட ஆட்டமும் மாறும். வேற மாதிரி ஒரு கேம் போகும் அப்படிங்கிறதுனால கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு தகவல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு எவிக்ஷன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்னிங் சாங்க வச்சே நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கலாம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டால் குள்ளரி சாங் வந்து போட்டிருந்தாங்க. அத வச்சு லிங்க் பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா வந்து ரம்யா அவர்கள் தான் வந்து எவிக்ட் ஆகுறாங்க. வோட்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சுத்தமா வோட்டிங்கே கிடையாது. அதுல பாதாளத்துல இருக்காங்க. இந்த வாரமும் வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க தான். வாரம் வாரம் அவங்க எதுவுமே பண்ணவே இல்ல. எட்ஜ்ல வந்து தப்பிச்சுட்டு இருந்தாங்க. அதனால கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுகிறது. ஏன்பா டபுள் எவிக்ஷன் இதுக்கு பண்ணிரலாமே! அன்ஃபேர் எவிக்ஷன் மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பண்ணத சொல்லி காமிச்சு ஒரு எபிசோட் ஃபுல்லா ஓட்டுனாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே அது ஒரு பீக்ல போகும். அதனால அத வந்து கையில எடுத்திருக்காங்க. அதனால கமருதீன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறமேட்டு ரம்யா அவர்கள் வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.